ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, கேரட்டு, பீட்ரூட்டு, தேங்காய், பாதாம் எல்லாம் போட்டு ஒரு ஜூஸ் அடித்து எப்பவும் குடிக்கிற மாதிரியே இன்றைக்கி குடிச்சிட்டு மற்ற வேலையை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஜூஸை குடித்த பிறகு இன்றைக்கி வியாழக்கிழமை. ஜூஸை குடித்த பிறகு இன்றைக்கி வியாழக்கிழமை பாபாவுக்கு கொஞ்சம் பிரசாதம் நிவேதியம் பண்ணுறதுக்காக அவல் நினச்சி வச்சுருக்கிறேன். அதை அவிழ் உப்புமா பண்ண போகிறேன். இப்போ லெமன் அவிழ் உப்புமா பண்ண போகிறேன். அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு வெடித்த பிறகு இஞ்சியை போட போகிறேன். இஞ்சி கட் பண்ணது இஞ்சியை போட்டுக்கிறேன். அப்புறமா பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு இலக்கிக்க வேண்டியது. அப்புறமா அவிலை கொட்டி தாளிச்சிக்க பிறகு லாஸ்ட்டாக லெமனை விட்டு இலக்கிக்கலாம். சரிங்களா? அதுதான் அவிழ் உப்புமா. அப்புறமா கொஞ்சம் பிரசாத நிவேதத்துக்கு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறமா இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் கேரட் பொரியல், தக்காளி கடைஞ்சது, அப்புறம் ரசம், அப்புறம் சாமிக்கு நிவேதியம் படைச்சிக்கலாம். அவிழ் உப்புமா வச்சு பாபாவுக்கு வியாழக்கிழமை ஆனால மஞ்சள் பூ வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். சரிங்களா? அதனால் செவந்தி பூ வச்சு சாமி கும்பிட்டுக்கிறோம். இந்த வெள்ளை பாபா எனக்கு ஒருத்தர் கிஃப்டாக கொடுத்த ஒரு அம்மா சீரடியிலேருந்து போய் அங்கேருந்து டைரெக்டாக வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதனால் எனக்கு சீரடி பாபா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். அப்புறம் வழக்கம் போல் முருகருக்கு பூ வச்சாச்சு.